ஆனைக்கிழங்கு அடி ஏறி எப்படி ஏறுவாங்க தெரியுங்களா மாமா? இங்கே ஒரு ஃபால்ஸ் வருது மாமா. அந்த வருங்க, அந்த பாருண்ணா. சரவணண்ணா இந்த வருங்க. ஆமாம், அதை அப்படியே கவர் பண்ணுங்க. இதெல்லாம் பார்க்க முடியுமா? பேரன்மை படத்தில் மாமன் தான் ஜெயம் ரவி. என்னன்னா நம்ம டூரிஸ்ட் வந்து பொண்ணுங்க. யானை சப்போஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், அது இறக்கத்துல தானே வேகமாக வர முடியாது. ஆமாண்ணா, மேட்டில் அதை விட வேகமாக நம்ம போக முடியாதுண்ணா. ஆமாண்ணா, இறக்கத்துல தானே யானை ஸ்பீடாக வர முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதோட வெயிட் அது தாங்க முடியாதாம்மா. மேட்லலாம் அது மாதிரி ஸ்பீடாக நம்மளால் ஏற முடியாதான். ஆமாம்மா, ஆப்போசிட்டாக யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் யானை வந்துச்சுன்னா இறக்கத்தில் ஓடிக்கலாம். நீங்கள் வாட்டுக்கு மேட்டில் அறிவு ஏய் மேட்டில் ஒன்றா யானையால் வர முடியாதுடா அப்படின்னு சொன்ன நிமிஷம் அது நமக்கு முன்னாடி வந்து நின்ற போகுது. போவோம், ஒரு நாளில் வாழ்க்கை முடியறது இல்லை மாமா. இதேதான் பஸ்ஸில் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டே தானே வர்றேன். பெருசாக இருக்கும்ண்ணா இடம். சின்ன வயசில் வந்ததுண்ணா நான். எது வழி? இந்த வழி வந்ததில்லை நான். என்னண்ணா நாங்கள் அந்த வழி வந்திருக்குறோம். ஊரை பொறுத்தவரைக்கும் யானை இல்லை, அதனால பயம் இல்லை. இல்லை இருக்குண்ணா. ஆனால் இருக்கு ஆனால் இல்லைண்ணா இருக்கு. கோலத்தில் அதோட சாணத்தை மட்டும் பார்த்துக்குறோம், அதோட கால் தடத்தை பார்த்துக்குறோம். பட் யானை இன்னும் நான் பார்த்ததில்லை, காட்டு யானையில். மாமா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் இடம் இது பெரிய இடம்ண்ணா. இது இத்தினூண்டு இடம் கிடையாது. ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு, ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். ஃபைன் மூடிடுச்சு. இந்த இடம் தெரியாதுல்ல, இதுக்கு வரைக்கும் அப்படியே போகும். ஃபைன் மூடிடுச்சு. புது வீடியோ கூட போடுங்க.